சாமானிய விவசாயி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேற்பட்ட செம்மறி ஆடுகளை ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணை முறையில் பராமரித்து அதுக்கு மேலே வந்து வச்சு வளர்த்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தீவனம் கொடுக்குறாரு, அதுக்கு எப்படி மருத்துவம் பார்க்குறாரு, அப்புறம் அது எந்த காஸ்ட்டில் வாங்கி எந்த காஸ்ட்டில் விற்று எவ்வளோ லாபம் கொடுக்குறாரு அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அவர்கிட்ட முழுமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து இங்கே புதுசாக வந்து பார்க்குறேன். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா, வாங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் மட்டும் நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற லொக்கேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ண சேலம் மாவட்டம். சரிங்கண்ணா. தொலசம்பட்டி வழினா ஆலாவட்ட பெருமாள் கோயில். சரிங்க, அங்கே அமைஞ்சிருக்குதுண்ணா. சரி, ஓகேண்ணா. அண்ணா உங்களுக்கு இந்த ஆடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எப்படி ஆர்வம் வந்ததுங்க? அண்ணா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ஆடு மாடுலாம் வச்சிருப்போம், அப்பா காலத்துல இருந்து. சரிங்கண்ணா. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பட்டியில போய் அடைச்சி நம்ம மேய்ச்சல் பண்ணிட்டு இருப்போம். சரிங்கண்ணா. அது அப்புறம் சில காலத்துல அது நின்று போச்சு. நின்று போச்சுன்னா வேலை அது இதுன்ட்டு நம்ம பண்ணிட்டு அதை ஆட்டை மெயின்டைன் பண்றதில்ல. சரி, இப்படி பண்ணை போட்டு வைக்கிறது எனக்கு இடையில எனக்கு தெரியாது. சரிங்கண்ணா. இருந்தாலும் பையன் இருக்குதுல்ல, புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி நம்மளுடைய வேலை ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், குட்டி நம்மளால பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம். சரிங்கண்ணா. இருந்தாலும் சரி, எல்லாம் கேட்கறாங்க சொல்றாங்கன்ட்டு நாம என்ன பண்ணோம், ஒரு 50 தான் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாந்து விட்டேன். சரிண்ணா. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல ஒரு 50 குட்டி கொண்டாந்து விட்டேன். சரி. அது என்ன ஆச்சுன்னா, நமக்கு பராமரிப்பு தான் முதல்ல தெரியாததுனால கொஞ்சம் எல்லாம் வயிற்றால போய் எல்லாம் கொஞ்சம் சாதாரண போச்சு. சரி, சரிங்கண்ணா. அப்புறமேட்டு என்ன போச்சு, நம்ம யாரையும் குறையில சொல்ல முடியாது. புரியுது. நம்ம மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் தெளிவான குட்டியா சந்தையில இல்லாம ஓகேங்கண்ணா அப்படியே பண்ணைய பாட்டியில இருந்து அப்படியே வர்ற குட்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் ஏமாந்து போயிட்டோம். எங்க வாங்கிட்டோம், சந்தையில வாங்கிட்டோம். சரி, சரி. நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம முன்ன பண்ண போயிருந்தா தெரியும். நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால தெரியல. தெரிஞ்சவங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை பிடிச்சி அப்படியே லோடுங்க அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே 10 குட்டி 20 குட்டி 50 குட்டி 100 குட்டி வரைக்கும் நம்மளது அப்படியே எடுத்துட்டு வந்ததுனால ஓரளவுக்கு பராமரிப்பு வந்து நான் பண்றதை விட எங்க வீட்டுல நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நான் வேலைக்கு போயிட்டுனா கூட எனக்கு அதிகம் கூட அதுல ஆர்வம் இல்லை. எங்க வீட்டுல சொல்லித்தான் நான் இதையே செஞ்சேன். அதெல்லாம் பிள்ளைங்களும் ஸ்கூல் போறதுக்குள்ள அவங்களும் வந்து எல்லாமே ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப எத்தனை வருஷமா வந்து இந்த செம்மறி ஆட்டு பண்ணைய வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா 2021ல இருந்து ஆரம்பிச்சோம். சரி, ஓகே. நம்ம கிட்ட இப்ப எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க, என்னென்ன ரகங்கள் வந்து வச்சிருக்கீங்கண்ணா? இப்ப நேத்து ஒரு 51 எடுத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. போன 5ஆம் தேதி ஒரு 20 குட்டி எடுத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. பழைய குட்டி இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. அது மயிலம்பாடி குட்டிங்கன்னா எத்தனை இருக்குங்க? மயிலம்பாடி ஒரு 20 குட்டி. 20 இருக்கு. மொத்தம் 90-100 பக்கம் இருக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்ப இந்த மேச்சேரி மயிலம்பாடி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதுல வந்து இந்த வெயிட் கெய்னிங்ல எப்படி இருக்குங்கண்ணா? எதுல நல்லா இருக்குங்கண்ணா? எந்த ரகத்துல? வெயிட்னு பாத்தீங்கன்னா மயிலம்பாடி ஓரளவுக்கு அடிக்கறிஞ்சு ஓரளவுக்கு வரும்ண்ணா. சரி, ஓகேண்ணா. மேச்சேரி கொஞ்சம் என்ன பண்ணனாலும் குட்டி தெளிவா இருந்தா நல்லா இருக்குண்ணா. அதையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. சரிங்கண்ணா. தெளிவான குட்டியா எடுக்கணும். தெளிவான குட்டியா எடுத்தா நம்ம மெயினா வந்து சந்தையில எடுக்கக்கூடாது. புரியுது. மெயினா சந்தையில எடுத்தோம்னா நம்ம என்ன மாத்தி போடுவாங்க. நீங்க எப்படிங்கண்ணா ஆரம்பத்திலேயே பரன் போட்டீங்களா, இல்ல எப்ப வந்து பரன் வந்து செட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மாட்டு கொட்டையா தான் இருந்தது, பரனை போடல. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம்ல கீழே போட்டுதான் இது பண்ணி இருந்தோம். கடாய் பெருசாகும் போது என்ன பண்ணுது, பின்னாடி வந்து இடிச்சு போடுது. முட்டி தூக்கி கொடுத்து எல்லாம் காலை வச்சு தீவனம் போட முடியாது. தீவனம் போட்டா என்ன பண்ணுது, வந்து காலையில மிதிச்சு களைச்சு போயிடும். சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சரிங்கண்ணா. அப்புறம் நம்பர் மேச்சேரிக்காரர் வந்தாரு, ரகுபதி அண்ணன்ட்டு. சரிங்க. அவர் வந்து நான் என்னன்னா இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. தெரியலன்னா இப்பதான் முத நாங்க பண்ணை போட்டோம், இதே ஃப்ரெண்டுங்க சொன்னான்னு சொல்லி போட்டோம், ஒன்னும் பண்ண முடியலாம் அப்படின்னு. அவரு தான் இதெல்லாம் இந்த பண்ணையினுடைய அமைப்பே அவரு தான் ரெடி பண்ணாரு. இப்படி போட்டா ஆனா கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்தானாலும் நீட்டா இருக்கிறதுக்கு உண்டான வழிவகை வந்து முழுமையா அவர்கிட்ட தான் அந்த ஐடியாவே கேட்டேன். மேப்பே அவரு தான் கொடுத்தாரு. சரி, ஓகேண்ணா. ஆனா இத செட்டோட நீளம் அகலம் இதோட ஸ்கொயர் ஃபீட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நீளம் அகலம் இந்தாண்டா 22க்கு. சரிங்கண்ணா. 52 அடி நீட்னா. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கம்மியா தான் போட்டேன். சரிண்ணா. சரி, அப்புறம் நமக்கும் இடம் பத்தல. சரி. குட்டி இன்னும் விடணும் அப்படிங்கிற ஒரே இதுல என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ட்ரே எல்லாம் கொஞ்சம் அமைக்கும் போது கொஞ்சம் வெளியே வச்சு தீவனம் போடுற மாதிரி பிளான் பண்ணோம். சரிங்க. அதனால மறுபடியும் அந்தாண்ட ஒரு 10 அடி நீட்டணும். ஓகேண்ணா. இப்ப அதுலயே வச்சு அப்படியே பராமரிப்பு பண்ணிட்டு. சரி, ஓகேண்ணா. இந்த பரன் அமைக்கும் போது கீழே தரையில இருந்து எவ்வளவு ஹைட் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க? 3 இருந்து 4 வரை இருந்தா நமக்கு பெனிஃபிட்னா.
சரிங்க. நம்ம எப்படின்னு கேட்டா கீழே உள்ள ஒரு சாணம் வந்து நாமளே கூட்டிக்கலாம். சரிங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இடிக்குது மண்டை இடிக்குது அப்படி இப்படிம்பாங்க. எரு விக்கிறவங்கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரம் அள்ள மாட்டாங்க. புரியுது. நம்மளோட உழைப்பு எப்படின்னா நமக்கு ஹைட் இருக்கிற வரைக்கும் நமக்கு பரவாயில்ல. ஓகேண்ணா. ஏன்னா இந்த புகையினுடைய இந்த ஆவியும் குட்டிக்கு பாயக்கூடாது. வாசம் பட்டாக்க குட்டி இழைக்கும். சரி சரி. அதுக்கு என்ன பண்ணா மாசம் ஒரு டைம்னா வாரம் ஒரு டைம் கூட்டலனாலும் மாசம் ஒரு டைம் ஆகுது கிளீன் பண்ணிடணும். பண்ணோம்னா நமக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், குட்டியும் தெளிவா இருக்கும். சரி சரி. நோய் வராது, நல்லா சரி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஆரம்பத்துல புதுசா வந்து பண்ண அமைக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே இப்படி பரன் வந்து போடலாங்களா இல்ல எப்படி எந்த மாதிரி பண்ணலாங்க? ஆனா பரன்னா எல்லாத்தையும் போய் கேட்டு குழப்ப கூடாதுன்னா தெளிவா இருக்கணும். அவங்க தெளிவா இருக்கணும். ஆடு வாங்குறவங்க வந்து தெளிவா இருக்கணும். சரி சரி. அது பண்ணலாமா இதை பண்ணலாங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஒரு செட்டை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அவங்கள கூட்டு கரெக்ட் பண்ணாங்களா கண்டிப்பா அமைக்கலாம். நல்லா நீட்டா அமைக்கலாம். இப்ப நான் 3 டைம் பிரிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தெரியல இந்த அமைப்பு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தானே செய்யத்தான் தெரிஞ்சது. சரி. அப்படிங்கும் போது ஒரு தெளிவா இருக்கும். சரி ஓகே. ஆனா இதுல வந்து ஆரம்பத்திலேயே வந்து இருக்கிற அமௌண்ட் எல்லாம் பரன்ல போட்டு நம்ம செலவு பண்ணலாங்களா இல்ல ஆரம்பத்துல தரையில வச்சு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் பரனுக்கு போறது நல்லதுங்களா? நான் இப்ப கேக்குறீங்க அருமையான கேள்விதான் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நானே அந்த மாதிரி கீழே தான் விட்டேன். அப்புறம் நமக்கே அதனுடைய இதெல்லாம் தெரியுது, அனுபவங்கள் எல்லாம் தெரியுது. நம்ம கீழே வளர்த்துறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வளர்த்தலாம். வேலை பாதுகாப்பா இருக்கணும். டெய்லி அதுக்கு வேலை. ஒரு நாளைக்கு 2 டைம் கூட்டணும். காலையும் சாயந்தரம் கூட்டணும்னா தான் குட்டி நல்லா இருக்கும். நம்ம இது பரணும்னா நமக்கு பிரச்சனை இல்ல. மாசம் ஒரு டைம் கூட்டலாம், வாரம் ஒரு டைம் கூட்டலாம். டைம் இருக்கும்போது நம்ம கூட்டிக்கலாம். ஆனா அதிகம் விடக்கூடாது. வெயிட் நல்ல புழக்க அதிகம் வரும் முழங்காலத்தோட நம்ம இழுக்க முடியாது, சிரமப்படுவோம். நம்ம வாரம் ஒரு டைம் செய்யலாம், மாசம் ஒரு டைம் செஞ்சுட்டோம்னா நல்லா நீட்டா இருக்கும். அதுன்னா டெய்லி செய்யும். ஆனா இந்த பண்ண அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? பிட்டுப்பிட்டா செஞ்சாலும் டோட்டலா ஒரு 3ல இருந்து 4 ரூபாய்க்கு பக்கம் ஆயிடுச்சு. 4 ரூபா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ஆடுகள் வரைக்கும் நம்ம வளர்த்தலாம், தாராளமா செய்யலாம். சரி ஓகேண்ணா. ஆனா அந்த கீழே இந்த எரு இதெல்லாம் எடுக்கிறாங்களாண்ணா? எடுத்து அது எந்த மாதிரி வந்து ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கண்ணா? ஃபேக்டரி வந்து ஃபுல்லா எடுத்தாங்கன்னா சரி 4500 இருந்து 4000 வரைக்கும் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல வந்து குட்டி வந்து வாங்கும்போது எதெல்லாம் கவனிச்சு வந்து நம்ம பார்த்து வாங்கணுங்க? குட்டி வந்து கோமேரி இருக்குதா, கழிச்சல் இருக்குதா, குட்டி வந்து தெளிவா இருக்குதா, மெயினா பாக்குறது வந்து குட்டி தெளிவா இருக்குதா. நம்ம சிறுகுட்டி பால் குடிக்கிற குட்டியெல்லாம் கொண்டாந்தோம்னா நம்மளால வளர்த்த முடியாது, சிரமமாகி போயிடும். புரியுது. ஏன்னா இப்ப ஒரு 5000 to 5500 கூட கொடுப்பாங்க. சரிங்க. அந்த குட்டி நம்ம எத்தனை மாசத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது? 7 மாசம் 8 மாசம் அதுக்குள்ள நாம அதை வளர்த்துறதுக்குள்ள சிரமப்பட்டு. சரி சரி. ஆனா குட்டி எடுக்கும்போது எத்தனை மாசம் குட்டியா எடுக்கலாம், அது எவ்வளவு வெயிட்டுக்கு மேல எடுத்தா நம்மளுக்கு வளர்க்கறதுக்கு வந்துட்டு வெயிட் கெய்னிங் கரெக்டா இருக்குங்க? ஆனா 3 மாசத்துக்கு மேல எடுத்தோம்னா நம்ம குட்டி நல்லா இருக்கும். சரிங்க. 14ல இருந்து 16க்குள்ள எடுத்தோம்னா 18க்குள்ள எடுத்தோம்னா குட்டி வந்து எந்த ஃபால்ட்டும் வராது. சரி ஓகேண்ணா. இது ஆரம்ப பண்ணையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிகளை வந்து ஆரம்பத்துல வாங்கும்போது எந்த ரேட்டுக்குள்ள வாங்கினாங்கன்னா அவங்க விற்கும் போது அவங்களுக்கு லாபம் வந்து கரெக்டா நிக்குங்கண்ணா? ஆனா 6500ல இருந்து 6700 வரைக்கும் வாங்கினா அவங்களுக்கு ஓரளவுக்கு கட்டு. சரி ஓகேண்ணா. ஆனா அந்த புதுசா வந்து ஆடு வளர்க்குறவங்க வந்து எத்தனை குட்டிகள்ல இருந்து எடுத்து வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்குங்கண்ணா? 30ல இருந்து 50 வரைக்கும் எடுத்தாங்களாக்கா அவங்களுக்கு பராமரிப்பு பண்றதுக்கு ஈவனா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே. ஆனா அந்த குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சைஸ்ல இருக்கும்போது ஒரே பண்ணையில விட்டு வளர்க்கும் போது பெருங்குட்டிகள் வந்து தீவனத்தை வந்து அதிகமா எடுக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் பிரிச்சு வளர்க்கணுங்களா இல்ல எந்த மாதிரி வளர்த்தா கரெக்டா இருக்குங்க? கண்டிப்பா பிரிச்சு வளர்த்தாதானா நமக்கு கைனா இருக்கும். ஒரு பெரிய குட்டிங்க என்ன பண்ணுன்னா சின்ன குட்டியை போட்டு அழிச்சுப்போம், அதுக்கு எந்திரிக்காது. ஓகே ஓகேங்க. ஆனா நம்ம என்ன பண்ணா சின்ன குட்டி தானமே பிரிச்சும் பெரிய குட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும். சரி ஓகேங்க. நான் இந்த ஆரம்பத்துல வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடற்புழு நீக்கம் வேக்சின் இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கண்ணா? கண்டிப்பா கொடுக்கணும்ண்ணா. குட்டி எடுத்த 1 மாசத்துக்குள்ள நாம வந்து முதல் டானி வந்து குடல் பூச்சி மருந்து கண்டிப்பா 28 நாளைக்குள்ள கொடுத்துடணும். சரி ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் வந்தோடனே 1 மாசத்துல குடற்புழு நீக்கம் கொடுக்குறீங்களா மருந்து? அது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மருந்து எப்போ கொடுப்பீங்கண்ணா? அதுல இருந்து 28 நாள்ண்ணா. சரி ஓகேங்கண்ணா. 30 நாளைக்குள்ள கொடுத்தோம்னா குட்டி வந்து தெளிவா இருக்கும், தீவனம் எடுக்காம இருக்கும். கொடுத்தோம்னா நார்மலா தீவனம் எடுத்துக்கும். சரி ஓகேண்ணா. இப்ப கொண்டு வந்ததுல இருந்து இங்க எத்தனை நாட்கள் வந்து நம்ம வளர்க்குற மாதிரி இருக்குங்கண்ணா? 90 நாள் 100 நாளைக்குள்ள குட்டி வளர்க்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே. நான் ஒரு தாட்டி ஒரு குடற்புழு மருந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் கொடுக்கும்போது அதே மருந்து கொடுக்கணுங்களா இல்ல எந்த மாதிரி கொடுத்தா அது ரிசல்ட் நல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு மருந்துனா ரெண்டாவது ஒரு மருந்து 20 நாளைக்கு கழிச்சு
சரி. 3வது ஒரு மருந்து விட்டோம்னா நம்ம குட்டி எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். ஓ சரி. ரைட். ஆனா இந்த குடற்புழு நீக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் இன்ஜெக்ஷனா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் வந்து அந்த ஓரலா வாயை பிடிச்சு கொடுக்கதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த முறையில கொடுத்தா வந்து இது நல்லா இருக்குங்கண்ணா? ஆனா நமக்கு வந்து ஊசி மருந்து மெடிசன்னா டாக்டர் வரணும்னா சரிங்கண்ணா. நம்மளே பண்ணிக்கிறோம்னா பராமரிப்புனா வாய் மருந்து கொடுக்காவே ஓரளவுக்கு நல்லா வரும். நல்லா வரும். சரி ஓகே. நான் இந்த முறைகள்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்துட்டு மாதம் ஆவரேஜா எவ்வளவு வெயிட் கெயின் வருதுங்க? நம்ம மாதம்னு கணக்கு போட முடியாதுன்னா சரி ஓகே. நம்ம ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு உண்டானது 30 to 32 சரி 35 வரைக்கும் ஆவரேஜ் ரேட் வந்துடும். சரிங்கண்ணா. ஆரம்பத்துல 15 கிலோ எடுத்தோம்னா 30 to 33 15 16 கிலோக்குள்ள குட்டி நம்ம எடுக்கணும். 18 கிலோ உள்ள இருந்ததுன்னா நமக்கு கெயின் தான். அப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வருது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு. ஆமாண்ணா. சரி 4 கிலோ 5 கிலோ. சரி ஓகேண்ணா. ஆனா அந்த குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தீவனங்கள் எந்தெந்த டைமிங்ல வந்து நம்ம கொடுக்குறீங்கண்ணா? ஆனா காலையில வந்து 6 to 6:30 இது போட்டோம், பலதானியம் போட்டுறோம்னா. சரிங்க. 12 to 12:30 ஜாலேஜ் போட்டுறோம்னா. சரிங்க. திருப்பி அதே சாயந்தரம் 6 6:30 பலதானியம் போட்டுறோம்னா. சரி ஓகேண்ணா. அதுக்கப்புறம் நமக்கு குட்டி ஓரளவுக்கு எந்திரிச்சதுன்னா வைக்கப்புள்ள போட்டோம். வைக்கப்புள்ள எத்தனை மணிக்கு நம்ம ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள போட்டோம். சரி ஓகே. ஆனா இதுக்கு இந்த அடர் தீவனத்துல வந்து என்னென்ன கொடுக்குறீங்கண்ணா? அடர் தீவனம்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம எல்லாமே ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. சரி. அதை போட்டா வரும், இதை போட்டா வரும்னு. சரி. நம்ம மெயினா வந்து போறத பலதானியம். சரி. அதை விட்டாக்க நம்ம ஜெயலஜா. சரி. அது வைக்கப்புள்ள. இது நம்ம போறதே அடர் தீவனத்துல இது கம்பெனி ஃபீடு போடுறீங்களா எப்படி நம்ம நீங்க ஓனா மேக் பண்ணிக்கிறீங்க? இல்ல கம்பெனி தான் வெளியில இருந்து நமக்கு எத்தனை டன் வேணும்னு கேட்டோம்னா நம்ம அனுப்பிடுவோம். ஓ சரி ஓகே. நான் ஆரம்பத்துல குட்டி வந்ததுல இருந்து இந்த அடர் தீவனம் வந்து எப்படி செட் பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் குட்டியில வந்து நமக்கு ஒரு 50 குட்டி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களா. ஃபர்ஸ்ட் குட்டியில அது சாப்பிட்றதுக்கு நம்ம 2 கிலோ 1 கிலோ இப்படி போடணும். முன்ன வந்து வளர்க்கணும். சரிங்க. குட்டிய நம்ம எடுத்ததும் ஒட்டிட்டோம்னா வயிறு எடுத்து விட்டுறோம், நமக்கு அது தொந்தரவு பண்ணிவிடும். காய்ச்சல் வந்துடும், குட்டி நம்ம காப்பாற்ற முடியாது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தீவனம் எடுக்கிற வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் குட்டி எடுத்தோம்னாவே சரி முதல்ல வந்து 2 கிலோ 3 கிலோ படிப்படியா தான் நம்ம போகணும். ஓகே. எடுத்தது நம்ம எந்த தீவனமா இருந்தாலும் சரி ஓகே ஓகே கம்மியா போடணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆன ஒட்டி நம்ம அதுக்கப்புறம் ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 1/4 கிலோ 250 300. சரி. நம்ம கடைசி நம்ம வந்து ஒரு 3 மாசம் பக்கமா வரும்போது சரி ஒரு 400 கிராம் 400 to 450 கிராம் வரைக்கும் போடணுங்க. சரி ஓகேங்க. அது ஆரம்பத்துல 15 கிலோ எடுத்துட்டு வந்ததுல இருந்து எந்த வெயிட்ல வந்துட்டு நம்ம விற்பனை கொடுக்குறீங்க? எந்த வெயிட் வரைக்கும் வளர்த்தா நம்மளுக்கு லாபகரமா இருக்குங்க? இப்ப வந்துட்டு நம்ம 15 to 16 கிலோவுக்குள்ள நம்ம குட்டி எடுத்தோம்னா சரிங்கண்ணா நமக்கு வந்து குட்டி கொடுக்கும்போது ஒரு 30ல இருந்து 32 வரைக்கும் நமக்கு வந்து இடம் வரும். சரி ஓகே. லாபகரம் வரும். ஆனா ஒரு ஆடு வாங்கினதுல இருந்து அது விற்கிற வரைக்கும் அதுக்கு அந்த தீவன செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் போக அந்த வரவு செலவு இந்த கணக்கு எல்லாத்தையும் வந்து அப்படியே சொல்லுங்க. வரவு செலவுன்னு சொல்லும் போது நம்ம இப்போ ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு 50 குட்டி நம்ம எடுத்தோம்னா சரிங்க அதுக்கு மருந்து செலவு மட்டும் டானிக்க, அதுக்கு குடற்பூச்சி மருந்து இதெல்லாம் ஒரு 5000 ரூபாய் நம்ம தனியா எடுத்து வச்சோம். சரி ஓகேண்ணா. 50 குட்டிக்கும் அது இல்லாத தீவனத்துக்குன்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சோம். 10,000 தீவனம்னா அடர் தீவனம். சரி. நம்ம சைலஜா போடுறது அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20க்குள்ள நம்ம வந்து தீவனம் இதை பண்ணிட்டோம்னா சரி நமக்கு அந்த 50 குட்டி தாராளமா நம்ம சரி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு நிக்குங்க ஆவரேஜ் லாபம்? வந்துட்டு ஒரு 1000 1500 ரூபாய் நிக்குது. ஆனா அந்த குட்டிகள்லாம் வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க சேல் பண்றீங்கண்ணா? அது ஏன்னா வந்துட்டு வெளியில கேட்கறத விட சரிங்க நம்ம குட்டி எடுக்கிறோம் அவர்கிட்டயும் சொன்னாங்களா எல்லாமே அவரே பார்த்துறாரு. ஓ சரிங்க. அவரு வந்து வெளியில அனுப்புறாரு. நம்ம இங்க லோக்கல்னாக்க கொஞ்சம் 10 ரூபா 50 ரூபா கம்மியா கேட்பாங்க. சரி. நம்ம அங்கனாக்க அப்படியே அவரே குட்டி கொடுக்குறாரு, அவரே எடுத்துக்கிறாரு. எத்தனை குட்டினாலும் சரி பண்ணி கொடுத்துறாங்க. அதெல்லாம் ஈரோடு என்ன ரேட்டு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணிடுறாரு. சரி ஓகே. ஆனா இந்த குட்டிகள் வந்து வளர்க்கும் போது மெயினா வந்து இந்த சில பண்டிகைகளை வந்து போக்கஸ் பண்ணி வளர்க்குறாங்க. எந்தெந்த பண்டிகையை நம்ம போக்கஸ் பண்ணி வளர்த்தோம்னா நம்மளுக்கு லாபகரமா இருக்கும் சொல்றாங்கன்னா நம்ம இந்த பண்டிகை தான் வளர்த்தனாதான் நமக்கு குட்டி வரணும் அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து இது இல்ல. சரி. எந்த டைம்லயும் குட்டி விலை வந்து குறையாதுண்ணா. சரி குட்டி போவோம். ஓகே. பக்ரீத்துங்கிறாங்க. பக்ரீத்து வந்து அவங்க கேட்கற மாதிரி நம்மளால குட்டி வந்து அவங்க வந்து கொம்பு கட்டாய் தான் இருப்பாங்க.
ஓகே ஓகே. அடிக்கறிஞ்சு பாக்குறதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதான் நல்லா பெரிய அந்த கொம்பெல்லாம் நம்ம வளர்த்த முடியாது வச்சிருக்க முடியாது. சரி சரிங்க. அப்ப வந்து நம்ம வருஷம் ஃபுல்லா அடுத்தடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்து வளர்த்தணும்னா நம்ம மேச்சேரி குட்டி அடிக்கறிஞ்சு இதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு ஈவனா வந்துட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். இவங்க 10 சோட்டு கொம்பா நம்மளும் வளர்த்து பார்க்கலாமேன்னு நினைக்கும். நம்ம அதை பண்ண முடியாது. பண்ணாலும் நமக்கு அவ்வளவு லாபம் கிடைக்காது. அது நாட்களும் ஆசையா இருக்கும். நீங்க 10 சோட்டு கிடாயா அவ்வளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நாட்களும் ஜாஸ்தியா வந்து நாட்களும் ஜாஸ்தி ஆகும். அவன் 2 வருஷம் 1 வருஷம் வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள 3 டைம் எடுத்துக்கலாம். 3 டைம் 3 ஃப்ராக் 3 இது எடுத்துடலாம். சரி சரிங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பறன் அமைச்சிருக்கீங்க. இதுல வந்து டெய்லி வந்து எவ்வளவு நேரம் நம்மளுக்கு வேலை இருக்குங்கண்ணா? வேலை வந்து நம்ம சொல்ற அளவுக்கு இல்லைன்னா காலையில தீவனம் போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சரிண்ணா. மதியம் ஒரு 1/2 மணி நேரம். சரிங்க. சாயந்தரம் இதுல கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் தான் வேலை. இதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை, அதிகபட்ச வேலையே. சரி ஓகேண்ணா. ஆனா இந்த பறன் அமைச்சு வளர்த்தாங்கன்னா ஒரு ஆள் வந்து எவ்வளவு குட்டிகள் வரைக்கும் வளர்க்கலாங்க அதிகபட்சமா? திறமை இருந்தா 200 குட்டி 300 குட்டி கூட வளர்க்கலாம். சரி ஓகேங்க. அவங்க திறமை பொறுத்தா இருக்கு. மருந்து ஊத்துறது, பராமரிப்பு பண்றது. நம்ம என்ன சொல்ற போறதுன்னா கம்மியா வாங்கி பராமரிப்பு பண்ணணும். அதிகம் வாங்கி விட்டுட்டோன்னு பேர் சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுது. அதை வந்து கரெக்டா பராமரிப்பு பண்ணா மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். பண்ணலாம் ஆள் இருந்தாக்க கண்டிப்பா 300 குட்டி 400 குட்டி கூட போகலாம். இருக்கும். ஓகே. போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டா வளர்த்தணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பாக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒவ்வொருபடியாதான் என்ன ஆசை இருக்கேன். நான் கூட நினைப்பேன் 1000 குட்டி வளர்த்தலாமே அப்படின்னு. பராமரிக்க முடியாது. பராமரிக்கணும் பண்ணணும். சரி சரிங்கண்ணா. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.